லைக் தட். ஓகே, என்னம்மாக்கப்பா வந்தது வராதுமா என்ன வேலை வாங்குறீங்க? நீங்களா யாருடா? How do I tell you? அதாவது 10 தலையில ஏதோ என் பையனோட ஃபங்க்ஷனு, அத வேற யாருமே இல்ல சீஃப் கெஸ்ட் பெருசா. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அது மாஸ். என் மிஸ்ஸஸ் சொல்றாங்க, ஏங்க நீங்க எடுக்கணுங்க ரெஸ்ட். பையன் சொல்றான், அப்பா சீஃப் கெஸ்ட். அப்பா எடுக்க முடியுமாமா ரெஸ்ட்? தம்பி சிலம்பு இப்படி நீ பேசுற இதாண்டா பெஸ்ட். நானே ஃபர்ஸ்டா இருந்துட்டு போறேன். என்னது? மாக்காப்பாவா இருந்தாலும் சரி, எத்தனையோ நாளுக்கு பிறகு பார்த்தாலும் நான் ஒரு காலத்துல இதே மாதிரி கருப்பு சிவப்பு தான் போடுவேன். பாஸ், இது ஒரு வித்தியாசமான டிரஸ், விவேகம் கலந்த டிரஸ். மாக்காப்பா நீ போட்டிருக்க ஆடையோட நிறம் கருப்பு சிவப்பு, நீ என்றைக்குமே சிறப்பு. தேங்க்யூ சார். சிறப்பான ஆள் நீ. பிஞ்சு குழந்தையிலேருந்து அடுத்து வளரக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களையும் அவர்களை தட்டி கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேன். அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். சிலம்புக்கு மட்டும் நான் ஃபாதர்ல, அடுத்த தலைமுறை இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு காட் ஃபாதரா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு காட் ஃபாதரா பசங்களுக்கு உங்களோட பிளெஸிங்ஸ் தேவைப்படுகிறது. பிளெஸ் பண்ணுங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எபிசோட் முடிக்கிறதுக்குள்ள நான் வந்து உங்களை மாதிரி ஒரு 4 பஞ்ச் அடிச்சிட்டேன்னா எனக்கு போதும் சார். அவ்வளவுதான். கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றான் பாரு. சோ இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலா டிராவல்ல நம்ம போலாம், மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. அடுத்து யார் வருவாங்க அவரே சொல்லிடுவாங்க. அவங்களே பார்த்துவாங்க. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. புடிச்ச பொண்ண நான் பார்த்தேன், என் மனச அவகிட்ட கொடுத்தேன். இது அது இல்ல. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. புதுசா கார் வாங்கிக்க ஒரு ரவுண்டு குடுறா, வண்டி சாவி குடுறா, நான் கொடுக்க மாட்டேன். மனசு எடுத்து கொடுத்துட்டாரான் அவரு. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? என்ன இது? சார் உங்க பாட்டு போட்டு அவன் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கான். காண்டாதா? காண்டாவு காண்டாவு. எனக்கு எல்லாருமே என்னோட சிஸ்டர்ஸ் மாதிரின்னு சொன்னீங்கல்ல. ஒரே குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. வேற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கமா, தங்கை என்பது வேற, காதலிக்கிற மங்கை என்பது வேற. அது வேறு, இது வேறு. எத்தனையோ தாய்மார்களை பாக்குறேன், அக்கா பாக்குறேன், தங்கச்சி பாக்குறேன், ஆனா காதல்ங்கிறது வேறம்மா. ஓகே 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 ஓகே. லவ். நீங்க புனிதமான காதல் பத்தி பேசுறீங்க சார். டிஜே பிளாக் பத்தி உங்களுக்கு தெரியாது சார். புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அவங்க தான் வாண்டடா இந்த மாதிரி பண்றாங்க. சோ தயவு செஞ்சு என் மேல காண்டாவாதீங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஏன் வாய்ஸ நான் ரைஸ் பண்ண முடியாம ஒரு வாய்ஸ் போடுறான். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அவளை என் இதயத்தில் ஏற்றி வைத்திருக்கிறேன் தீபமாக. எஸ். ஆஹா. அவள் இருக்கிறாள் தீபமாக, நான் இருக்கிறேன் பாவமாக. நான் இப்பொழுது இருக்கிறேன் உன் மீது கோபமா. நான் இங்கே வந்தேன் ஒரு தலை ராகமாக, என்னை ஆக்கி விட்டாயே கோபமாக. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அற்ப பத்திரம் நினைச்சு மன்னிச்சிருங்களேன். ஏ டிஜே, உன் பேர் என்ன? பிளாக். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்தே இந்த காதல் இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். மூச்சை விட்டுட்டு வாழ முடியாதுடா. காதலிக்கிறவனால காதலிக்கிற பொண்ண அது அனாவசியம். முயற்சி பண்றதை நிறுத்திட்டு வாழவே முடியாது. காதல் இது வாசனா முத்து நூறு கிளம்பிட்டமா. ஓ, நீ அப்படி வரியா? டிஜே பத்தி உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா டிஜே பத்தி எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. என் மனசில் நீயே தானா, உன் மனசில் நானே தானா, மனதில் காதல் தானா, என் அன்பே நீயே தானா. சொன்னால்தான் காதலான்னு பாடுனீங்க. சொன்னாதானே சார் காதல? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சொன்னாதான் காதல் இல்லையா, ஒரு பொண்ணுக்காக நின்னாவே காதல் தான்.
நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. என் உயிரே போனாலும் சரி, உலகமே போனாலும் இருந்தாலும் சரி, நீ காதல சொல்லாம போனா கூட சரி. இருக்கட்டுமே, இருக்கட்டும், என்னங்கப்பா இருந்துட்டு போதுங்க. என்ன இருக்கட்டும், இருந்துட்டு. உனக்காக என் மனசு நிக்கிறான்ல, அவன் நின்னானா அதான் சார் காதல். வா ஓ என்ன இப்ப பூஜா கிட்ட பேசுறத விட்டுட்டு நீ டைரக்டா சார் கிட்டே அப்படி பேசிக்கிறியா? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா சார். உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், நான் சார் பூஜா லவ் பண்ணேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஐ லவ் யூ. இல்ல இந்த பாட்டு எல்லாம் வரைக்கும் ஓகே, கடைசியில உன்னோட தாட்டு கொஞ்சம் உதைக்குது. எனக்கு இது சரியா பண்ணல. இன்னொன்னு, உனக்கு அந்த பொண்ணை பிடிக்குத, ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்குதான்னு என்னைக்காவது நீ யோசிச்சியா? அடிச்சாதான் மணி ஒலிக்கும், அடிக்காட்டா அது ஒலிக்காது. என்ன ஒண்ணு, ஒலிச்சாலும் அது மணிதான், ஒலிக்காட்டாலும் அது மணிதான். என்னென்ன சொல்றான் பாருங்க. அது மாதிரி உண்மைதான் விரும்புகிறேன்னு உதடு ஒலிச்சாலும் அது காதல் தான். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ஒண்ணுமே சொல்லாம உள்ள ஒலிச்சாலும் அது காதல் தான். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அதாவது நீ என்ன ஒழிச்சுன்னு ஒரு முடிவோடே சாம்பார் அப்ப எனக்கு என் விரல எடுத்த என் கண்ணை குத்துற மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். எஸ்டிஆரோட ரவுண்டுக்கு என்ன வர வச்சு காதல் வளர்த்தேன் பாட்டை பாட வச்சு, இல்ல ஏழை இப்படி பண்றியே? நான் காதலுக்காக சப்போர்ட் பண்றவன்டா. இந்த மாதிரி விஜய்க்கெல்லாம் என்ன சப்போர்ட் பண்ண சொல்றீங்க? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மக்களே let's hear it for DJ Black. ஆயா வா. இது சூப்பர். அப்படி எனக்கு என்ன தெரியுமா இன்ஸ்பிரேஷன் வருது? இவனை மாதிரி ஒரு டிஜே ஆயிட்டாலே நான் பெரிய ஆள் ஆயிடுவோம் போல இருக்கு. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. பிளாக்கோட இவ்வளவு கான்வர்சேஷன் நடந்தது இல்ல. ஒருத்தர் மேடையில கூப்பிடலாம். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. வந்துட்டார்ல, இனிமே கலக்கல் தான். எஸ், I'm back. டிஜே பிளாக்கோட தாடி அது இருக்குது வாடி. அதுக்கு காரணம் இந்த லேடி. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. வாடின்னு சொல்றீங்களா? தப்பு. இதயம் போகாது வாடி. இதுதான் தவறான விஷயம். காதல் போகாது வாடி. காதலியே நீ வாடி வாடி நீ வேறயா? நீ வேறயா? வாடி என்று அழைக்குமே வாடி. அந்த இதயம் போகும் அவளை தேடி. காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். காதலிக்க ஆரம்பித்து விட்டால் அவன் ஆகி விடுவான் நாடோடி. இனிமே எல்லாம் அப்படித்தான். அதில் இனிமே அப்படித்தான். அவள் வாடும் நாடெல்லாம் அவனது நாடு. அவள் இதயத்தை நாடு. அவளை தேடு. அதை விட வரேன்னா உன் எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அவளுக்காக பாடு, அவளுக்காக ஓடு. ஓ அப்படியா விஷயம்? அவளை நினைத்து ஓடு என்று ஓடிக்கொண்டிருப்பது தான் காதல். தலைவா, you are great. சார், இது ஒரு ஜாலிக்காக ஃபன்னா பண்ற ஒரு விஷயம். நீங்க இல்ல எனக்கு புரியல. சீரியஸா லவ் பண்றீங்கன்ற மாதிரி நாளைக்கு ரிசப்ஷனுக்கே கிளம்பி வர மாதிரி நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. எதை சொல்றீங்க? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. ஏன்பா இந்த மாதிரி டூப்ளிகேட் காட்டுதலுக்கெல்லாம் என்ன ஐயா பேசுறீங்க? டேய், உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? யார் ஒருத்தர் தான் விரும்பிய, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இத பத்தி இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தான் விரும்பிய இதயத்துக்காக ஒவ்வொரு நாள் காலையிலும் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உதயத்திலும் என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லை. அடேங்கப்பா, இதுவரையா? என்னுடைய இதயத்துக்காக வாழ்வேன் வாழ்வேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காதல் நெஞ்சங்கள் இந்த உலகத்தின் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் காதல் வாழ்க. காதல் வாழ்க. அந்த காதலர்கள் வாழ்க. இந்த கண்ணா புண்ண காதல், கலங்கி போன காதல், கசங்கி போன காதல்
உருப்படாத காதல் ஒண்ணு குத்தவாத காதல்லாம். தேங்க்யூ டிஜே பிளாக் அவர்களே. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஃபார் பூஜா.